துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்தில் இந்த கும்பம் அப்படின்றது என்ன பாவம் உங்களுக்கு அப்படின்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் 5 கிரகங்கள் அப்படின் போது நிறைய நல்லது இருக்குது. ஆப்வியஸ்லி சின்ன சின்ன அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு 2 மற்றும் 7க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் வந்த அதிபன், 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கும் வந்த அதிபன். இவன் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் புதன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12க்கு அதிபன். அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் வந்த அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். அவன் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படின் போது முதல்ல நீங்கள் படிக்கக்கூடிய வயசில் இருக்கீங்களா, நல்லா படிப்பீங்க. உயர்கல்விக்கு பிளான் பண்ணுறீங்களா, அழகாக போவீங்க. நான் வந்து யூஜிக்கு இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவீங்க. நிதானமாக எதையும் யோசித்து ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து செய்கிறீங்க அப்படின் போது நிறைய ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. இந்த 31 நாட்களும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம். இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்றது எல்லா ராசிகளுக்குமே இருக்குங்க. இது வந்து பாருங்க 5 கிரகங்கள் எந்த ராசியில் வந்து சேர்றாங்க அப்படின்னா கும்பத்தில். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாள் கும்பத்தில் வந்து இணைகிறாங்க, ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13லேருந்து மார்ச் 15 வரைக்கும். அதே மாதிரி பாருங்க செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23லேருந்து ஏப்ரல் 2 வரைக்குமே இருக்கார். சனி பகவான் 6/3/2026 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். இப்போ இந்த 5 கிரகங்களும் கும்பத்தில் இணையிறது அப்படின்றது பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்க திருப்பி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சனி பகவான் கும்பத்தில் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 29.5 ஆண்டு காலங்கள் எடுக்கும். அப்ராக்சிமேட்லி 30 வருஷம் ஆகும். என்னங்க குழப்புறீங்க, சனி பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் வரும். பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். நீங்களே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், நானே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள் ஜாதகம் எழுதும்போது இந்த வருஷம் ஒரு குழப்பம் நடக்குது பாருங்கள். நிறைய பேர் கிளையன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது மேடம் திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். மேடம் வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சனி பகவான் கும்பத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். ஆக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மார்ச் 29லேருந்து இப்படி ஒரு குழப்பம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு வருது. ஆக இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பாருங்க என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பலன்கள் கொடுக்க போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளும் கொடுக்க போகுது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்தில். இந்த கும்பம் அப்படின்றது என்ன பாவம் உங்களுக்கு அப்படின்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் 5 கிரகங்கள் அப்படின் போது நிறைய நல்லது இருக்குது. ஆப்வியஸ்லி சின்ன சின்ன மைனஸ் இருக்க தான் செய்யுது. முதல்ல வந்து பாருங்கள் அதில் சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 5க்கு அதிபன். அதாவது சுகதாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படின் போது அரசு சார்ந்த கல்வி மற்றவங்களுக்கு கற்பிக்கிறது, அதாவது நிர்வாக பணிகளில் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பணி, அதுக்கும் மேலே நிர்வாக பணி அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா அதில் வேலை செய்கிறவங்களுக்கு பெருத்த யோகம் அப்படின்றது இருக்குது. கர்ம பாடங்கள் மூலம் மனமுதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் பாவம் சனி என்ன பண்ணுவான், பூர்வீகத்தில் நீ என்னென்னலாம் பூர்வ ஜென்மாக்கல்ல நீ என்னென்னலாம் நல்லது பண்ண என்னென்னலாம் கெட்டது பண்ண அத்துணைக்குமான பலன்களை எல்லாளவும் சொச்சம் வைக்காமல் மிச்சம் வைக்காமல் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு கொடுப்பான். நல்லது செஞ்சாலும் பெருத்த நல்லது அப்படின்றது செய்வான். கெட்டது செஞ்சால் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் மனசை அந்த அளவுக்கு பதப்படுத்துவான், பக்குவப்படுத்துவான், உங்களை மேன்மைப்படுத்துவான், தீட்டி உங்களை வைரமாக்குவான் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்களுக்கு என்னங்க வரும், நல்லது வருமா கெட்டது வருமா சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் என்ன கர்மாக்கள் நல்ல கர்மாக்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது.
ஆப்வியஸ்லி கொஞ்சம் கொஞ்சம் கெட்டது. கெட்ட கர்மாக்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய கெட்டது, ஆப்வியஸ்லி கொஞ்சம் கொஞ்சம் நல்லது, பிரித்த நல்லது அப்படின்றதும் வரும். கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? நல்லதுலேயும் மாற்றம், நம்ம சார்ந்த சில விஷயங்கள்லையும் நம்மளுக்கு மன முதிர்ச்சி அப்படின்றத கொடுத்துருவார். அதுக்கப்புறம் சூரிய பகவான். சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 11ஆம் பாவம் அதிபன், அதாவது லாபஸ்தானத்து அதிபன் 5ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது அறிவு, என்னோட அறிவுத்திறன் மேலோங்கும். பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு தோணும். பிள்ளைங்களுக்கே எல்லா அப்பாவும் நல்லது தானே செய்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு தோணும். பிள்ளைங்க மூலியம் லாபம் அப்படின்றது வரும். பிள்ளைங்களால் ஒரு ஆதாயம், பிள்ளைங்களால் ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தலைமைத்தன்மை அப்படின்றது நம்மளுக்கு வரும். அகங்காரம் அப்படின்றது கூடாதுங்க. பிள்ளைங்களுக்கு இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கு நம்ம செலவு பண்ணி படிக்க அனுப்புறதுக்கு, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்ட், பலவிதமான செலவுகளும் முயற்சிகளும் பண்ணி ஒரு போஸ்ட் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பிள்ளைங்க சார்ந்த செலவு, அதனால் பிள்ளைங்களுக்கு வளர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பாருங்க, உங்களுக்கு 2 மற்றும் 7க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படின் போது பிள்ளைங்க விஷயத்தில் கோவத்தை தவிர்க்கணும். அதே மாதிரி பிள்ளைங்க விஷயத்தில் கவலையை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கணும். கவலையை முதலீடாக நம்ம எதுலேயும் போடக்கூடாது. அதே மாதிரி பங்கு சந்தையில் அவசர முடிவு அப்படின்றது, ட்ரேடிங் பண்ணுறீங்க, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதில் அவசரமாக சட்டுன்னு முடிவு எடுத்துடாதீங்க. ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஷேர் 1000 ரூபாய் லாபம் வந்துச்சுங்க. இன்றைக்கி நைட்டாக அந்த லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டே போகுது. நாளைக்குள்ளே இது வந்து பாருங்கள் பயங்கர லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காசையும் போடுது. அதெல்லாம் செய்யக்கூடாது. இன்ஃபேக்ட் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப காஷியஸாக தான் செய்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு சில கிரகங்கள் நம்மளோட உணர்ச்சிகளை, ஆசைகளை தூண்டுவாங்க. இதை நம்ம இது பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிடலாம், மறந்துடாத, செஞ்சுடாத, விட்டுறாத அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி தூண்டும் போது நம்ம அறியாமல் போடுவோம். அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து செவ்வாய் இந்த விஷயத்தை ஏற்படுத்துவோம். ஸோ அதில் வேண்டாம். காதல் செய்கிறீங்க அப்படின்னா காதலில் ஈகோ கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த க்ஷணம் இப்பயே என் பிள்ளையை திருத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்றது, கடுமையான தண்டனைகளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, பிள்ளைங்களை ரொம்ப கடிஞ்சிக்கிறது, பிள்ளைங்களை மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறது, இன்சல்ட் படுத்துறது, காயப்படுத்துறது, அதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா பிள்ளைங்க உங்களை விட்டு நிரந்தரமாக போய்ட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்பயுமே இங்கே குழந்தைங்களை விட்டு பிடிங்க. நல்லபடியாக பேசியே குழந்தைங்கள உங்களோட வழிக்கு கொண்டு வாங்க. இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் புதன் பகவான். புதன் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12க்கு அதிபன், அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். அவன் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படின் போது முதல்ல நீங்கள் படிக்கக்கூடிய வயசில் இருக்கீங்களா, நல்லா படிப்பீங்க. உயர்கல்விக்கு பிளான் பண்ணுறீங்களா, அழகாக போவீங்க. நான் வந்து யூஜிக்கு இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உயர்கல்வி, ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு, எழுத்து, வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிநாட்டு தொடர்பான படிப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகும். உங்களோட புத்திசாலித்தனம் பிரதிபலிக்கும். நல்ல வைரமாக ஜொலிப்பீங்க. உங்கள் மூளை வந்து பாருங்கள், பல பேருக்கு நீங்கள் புத்திசாலி அப்படின்றத தெரிய வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, மத்தியம வயசு, நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், இல்லை நாங்கள் வந்து பாருங்கள் சிஏ ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், ரிசர்ச்சில் இருக்கோம், வெளிநாடு போகிறதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், அங்கே போய் படிக்கிறோம், எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், எதுவாக இருந்தாலும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த 31 நாட்களும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ அவன் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா. அப்படின்போது நிறைய துளாராசி என்பர்கள் காதல் அப்படின்ற வலையில் விழுவீங்க. அது வலைன்னு சொல்கிறதுக்கு முடியாது, எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, ஓகே காதலிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். காதலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக போகிறது, ரொம்ப இன்டெப்த் ஆஃப் லவ் போகிறது. நான் பிறந்ததே அந்த பிள்ளையை லவ் பண்ணுறதுக்காக தான், நான் பிறந்ததே அந்த பையனை லவ் பண்ணுறதுக்காக தான், அந்த பையன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், அந்த பொண்ணு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆழம் இன்டெப்த் ஆஃப் லவ் போகிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அதில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதை ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக படிச்சுடுங்க. சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஓவர் ரைட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, லவ் பண்ணுங்க, கூடவும் படிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக படிச்சுடுவீங்க. புதன் சூப்பராக ஆக்டிவேட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் என்ன, காதல் விஷயத்தில் கொஞ்சம் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். பிள்ளைங்க விஷயத்துலையும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். பிள்ளைங்க சார்ந்து கவலை வச்சு டென்ஷன் ஆகி, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஓவராக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நான் திருத்தியே தீரணும் அப்படின்ற முயற்சிகள் வேண்டாம். விட்டு கொடுங்க, விட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லலாம். அகங்காரம், பிடிவாதம் இதெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்க பார்க்கும். செவ்வாய் இதெல்லாம் கொடுப்பேன், அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருக்கங்க. அதே மாதிரி மன ரீதியான குறைபாடுகள், மன அழுத்தம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நிதானமாக எதையும் யோசித்து, ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து செய்கிறீங்க அப்படின் போது
நிறைய ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. இந்த 31 நாட்களும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, ஏதாவது ஒரு நல்லது அது கண்டிப்பாக நடந்துடும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, சரிம்மா ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் எவ்வளோ சதவீதம்? 50%. இப்போ எங்கள் சுய ஜாதகத்துக்கு இந்த பஞ்சகிரக யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமா, அதாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து 39 வயசாச்சு, 30 வயசாச்சு, திருமணமே ஆகலை. 39 வயசுக்கு திருமணம் நடக்குமா? 50 வயசில் கூட திருமணம் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கின்னு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது தேவை, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வீடு அமையறதுக்கான பிராப்தமே இல்லை, வீடு வாங்கணும், அதில் பெரிய வில்லங்க வருது, பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள், இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை, சமுதாயம் சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? உங்களோட சுய ஜாதகம் தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோல் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் என்ன நடக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.